அமெரிக்க புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மக்கள், அந்த மண்ணின் மக்கள் நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்கிற ஆசை, வெளியே வந்தவனுக்கான வெறுப்பு. ஆனால் எல்லா இடத்திலும் ஒரு நேசம், ஒரு பாசம், இன்னொரு பக்கம் வெறுப்பு இருக்கும். அண்ணா கிட்ட மட்டும்தான் இந்த வெறுப்பு இருக்காது. அவருடைய தத்துவம் தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல். புரியுதில்ல? இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேள்வி, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதனுடைய சாராம்சம் தான் அண்ணா சொன்னது. இப்பவும் கர்நாடக முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்களா? நேற்றைய பட்ஜெட்டு நிர்மலா சீதாராமன் கொடுத்த பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட்டில் விமர்சிக்கும் போது கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தாராமையா, கர்நாடகா மட்டும் பாதிக்கப்படவில்லை, தென்னிந்திய மாநிலங்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான முடிவை நாம் எட்ட வேண்டிய நேரம். அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் இந்த நினைவு நாளில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கலைஞர், அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் வந்து இறக்கல, அவங்களுடைய உருவத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு எதிர்கட்சியினர்லாம் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அதீத புகழ்ச்சினால தான் வந்து திமுக பின்னடைவு அடையுதோ அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நவம்பர் மாதம் வெள்ளட்டம் சமூக நீதி அப்படின்னு ராஜ்கவுண்டர் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிற புதிய திராவிட கட்சியினுடைய தலைவர். அந்த மாநாட்டுக்கு கலந்துட்டாரு துணை முதல்வர். அங்கே போயிட்டு 19 முறை ராஜ்கவுண்டர் அவர் பின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை குறிப்பிட்டு சொல்றாரு. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சி அவருடைய சாதியை குறிப்பிட்டு பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னொன்று அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜ்கவுண்டர் அவர்கள் பேசும்போது பவானி சாகர் தொகுதியை வந்து தனி தொகுதியாக மாற்றிட்டாங்க, இதனால எங்களுடைய சமூகம் வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, தனி தொகுதி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கே வந்து துணை முதல்வர் பேசியிருக்கலாம். ஆனால் அதையும் வந்து தவிர்த்துட்டு பேசுகிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுமா என்னன்னா, ஒரு விஜய் வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லைம்மா, அது என்னன்னா அவருக்கு அரசியல் புரியல. அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு தத்துவம், இது இப்படித்தான் வரும் ஜனநாயகம் அப்படிங்கிறத. இந்த ஜனநாயகம் எப்படி தோன்றிச்சு, எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிறத பெரும்பாலான டெமோக்ராட்டிக் லீடர்ஸ், சார் இவங்க போராடி தமிழுக்கு இதை செஞ்சுட்டாங்க சார்னு ஒன்று சொல்லுவோம். எங்களால் தமிழ் நடக்கும், நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம், நாங்கள் தான் இருமொழி கொள்கையில் தமிழை நிப்பாட்டினோம், தமிழறிஞர்களுக்கு செலவு வச்சது நாங்கள் தான், தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குனது நாங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இங்கே சில தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் பல வழக்கெல்லாம் மாட்டியிருக்காங்க, பலான வழக்கு உட்பட. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. 4th ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று 57வது அண்ணாவின் நினைவு நாள். எந்தெந்த சூழலெல்லாம் அண்ணாவினுடைய தேவை இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க? எல்லா சூழ்நிலையிலும் அரசியலில் அண்ணா இல்லாமல் அரசியல் இல்லை. ஏன்னா அவர் தனிநாடு கேட்டது, துவக்கம் என்பது தனிநாடு, அந்த தனிநாடை கைவிடுறார். அது வந்து தேசிய ஒற்றுமை. அங்கே வர்றார் அவர், சைனாவோட யுத்தம் நடக்குது, அப்போ தான் சொல்கிறாரு வீடு இருந்தால் தான்ப்பா நம்ம ஓடு மாற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த யுத்தத்தில் சிறையிலேருந்து வெளியே வரும்போது, வேலூர் சிறையிலேருந்து வெளியே வந்தால் சொல்கிறாரு, நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறேன், ஆனால் நான் கேட்ட காரணங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. அப்போ அவர் கேட்டது எது? அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அட்டானமி, மாநில சுயாட்சி. அந்த மாநில சுயாட்சிக்கான ஏன் கேட்குறோம்? இந்த மாநில மக்கள் அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நிதி பயன்பாடு, இது எல்லாவற்றையும் முடிவெடுக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா மாநில அரசுக்கிட்ட இருக்கணும். பக்கத்தில் இருக்கிறவங்க தானே தெரியும். நல்ல ஓமையாக ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது குடிசை ஒன்று தீயெறியும் போது பக்கத்து குடிசைக்காரன் தான் ஓடிடுவான்.
கோபுரத்துல இருந்து நீ பார்த்துட்டு தண்ணி ஊற்றுன்னு சொல்லாமே தவிர ஊத்துறவன் யாராக தான் இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருப்பான். அப்போ எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மக்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கோ அந்த மக்களை வந்து ஆளுவதற்கான அத்தனை உரிமையும் யாருக்கிட்ட இருக்கணும், மாநிலத்துக்கிட்ட இருக்கணும். ஆனால் என்ன சிக்கல் வந்துடக்கூடாது அப்படின்னா, ஒரு தனிநாடு மாதிரி அவங்களுக்கான அந்த சிந்தனை வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஃபெடரல் செட்டப். அதை தான் நான் கேட்டார். எனக்கு தெரிஞ்சுமா இந்த அரசியல் தத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய அளவில் சாக்ரட்டிஸோ ஒரு பிளேட்டோ தான் ஜனநாயகத்தை கொஞ்சம் டிசைன் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூசோ, வால்டேர் அண்ட் ரூசோ தான் மக்களுக்கான அந்த வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஒரு சோசியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் அப்படின்னு கொண்டு வர்றார். அதாவது நான் போய் வாக்கு கேட்குறேன், அவங்க வந்து என்கிட்ட தர்றாங்க, என்னை நம்பி 5 வருஷம் உனக்கு எனக்கும் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு ஜனநாயகத்தை ஒரு சோசியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற இடத்துல ரூசோ கொண்டு வர்றார். அதே மாதிரி கார்ல் மார்க்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது லெனின். இப்படி இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் உயர்த்த வேண்டும் என்கிற எண்ணம், இன்னொரு பக்கம் ஒருவர் மீது வெறுப்பு இருக்கும். ரைட். நீங்கள் பிரெஞ்சு புரட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிரபுக்கள் மத குருமார்கள் மீது வெறுப்பு, ஏழைகள் வாழ வேண்டும் என்கிற ஆசை, ரைட், அவங்க மேலே வெறுப்பு. லெனின் ரஷ்ய புரட்சி, ஏழை எளிய மக்கள் உழைக்கும் வர்க்கம் மேலே வர வேண்டும் என்பதற்காக புரட்சி, ஜார் மாளிகைகளை உடைக்க வேண்டும் என்கிற வெறுப்பு. ஓகே. அதே மாதிரி அமெரிக்க புரட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற மக்கள், அந்த மண்ணின் மக்கள் நாங்கள் எங்களை ஆள வேண்டும் என்கிற ஆசை, வெளியே வந்தவனுக்கான வெறுப்பு. ஆனால் எல்லா இடத்திலும் ஒரு நேசம், ஒரு பாசம், இன்னொரு பக்கம் வெறுப்பு இருக்கும். அண்ணா கிட்ட மட்டும்தான் அந்த வெறுப்பு இருக்காது. அவருடைய தத்துவம் தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல். புரியுதில்ல? இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதனுடைய சாராம்சம் தான் அண்ணா சொன்ன தத்துவம். இந்த தத்துவத்தை நான் படித்த வரைக்கும் எந்த தலைவரும் எந்த மக்களுக்காக பாடுபடுறாங்களோ, எந்த ஏழை எளிய மக்களுக்காக அல்லது மண்ணின் மைந்தர்களுக்காக போராடுகிறார்களோ, இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு வெறுப்பு இருக்கும். எப்படி இந்த மக்கள் மேலே வெறுப்பு இருக்கோ அதே மாதிரி இதுக்கு எதிரான மக்கள் மீதான ஒரு வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அது ரத்த கலரியாக மாறும். பட் நம்ம அண்ணா மட்டும்தான் அது இல்லாமல் மிகப்பெரிய புரட்சி செஞ்சது. சரி, அண்ணாவினுடைய திராவிட நாடு காரணங்கள் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. திமுக அதை அப்படியே வச்சிருக்கா? உறுதியாக வச்சுருக்குமா? அதனால தானே போராடிக்கிட்டே இருக்கிறோம் இன்றைக்கும். அதாவது சில காலகட்டங்களில் நம்ம வந்து சில முரண்பாடுகளோடு நம்ம உடன்பட்டிருப்போம், நான் மறுக்கலை. நான் முழுக்க நாங்கள் வந்து பெரிய அதாவது ஒரு உட்டோப்பியன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்ல, அதாவது விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட அல்லது குறைகளுக்கு அப்பாற்பட்ட புனிதமான ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜனநாயகத்தில் அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. தனித்தமிழ்நாடு அப்படின்ற இந்த கொள்கையை ஏற்றுக்க முடியும், ஆனால் திராவிட நாடு அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஏன்னா திராவிட நாடு அப்படின்றது திமுக மட்டும்தான் பேசுது. மற்ற மாநிலங்கள், கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இந்த மாநிலங்கள்லாம் அதற்கு ஏற்பாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது இல்லை. அப்போ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை திமுக வந்து கையில் எடுக்கு. இப்போவும் கர்நாடகா முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்களா? நேற்றைய பட்ஜெட் நிர்மலா சீதாராமன் கொடுத்த பட்ஜெட் 2026-27க்கான பட்ஜெட்டில் விமர்சிக்கும் போது கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தாராமையா, கர்நாடகா மட்டும் பாதிக்கப்படவில்லை, தென்னிந்திய மாநிலங்கள் மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, இதற்கான முடிவை நாம் எட்ட வேண்டிய நேரம் வருகிறது பேசியிருக்கார். அவர் பேசின வார்த்தை. இதே வார்த்தையை தெலுங்கானா சிஎம் இங்கே வந்திருந்தப்போ பேசிட்டு போயிருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விழாவுக்கு இந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த தலைவர் கொடுத்த இந்த உதவித்தொகை கொடுக்க வந்துட்டு பேசும்போது வரி இதில் வந்து நம்ம மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. கேரளா பினராயி விஜயன் அவர்கள் சொல்லவே வேண்டாம். ஓகே. ஸோ திராவிட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க பேசலை. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க? தென்னிந்திய மாநிலம்னு பேசுகிறாங்க. அவங்க அதை கவனமாக தவிர்த்துட்டு வராங்களோ, திராவிடம் என்ற சொற்றொடரை பயன்படுத்தக்கூடாது. என்ன சிக்கல்னாமா, நீ திராவிடம்னு உள்ளே வந்தால் அவங்க
அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, தமிழர்களுக்கு நாம் குறைந்தவர்கள் ஆகி விடுவோமோ, அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு வகையில் பார்த்தா அது நியாயமாகவும் தோணும். திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் தான், தமிழ்னா திராவிடம், திராவிடம்னா தமிழன், அவ்வளோதான். அப்படி வரும்போது திராவிட நாடு அப்படின்னு கேட்குற போது அவங்களுக்கு என்ன பயம் வருதுன்னா, அது தமிழர்களுக்கான நாடு, அப்போ தமிழர்கள் தலைமை தாங்கக்கூடிய இடத்துல நம்மெல்லாம் செகண்ட் சிட்டிசன்ஸ், ஓகே, அந்த இடத்துக்கு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. நான் கேட்குறேன், திராவிட நாடு நம்ம பேசினோமே, அப்போ டிஎம் நாயர் யார்? தெலுங்கு பேசக்கூடியவர்கள் நம்ம கூட இருந்தாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? இருந்தாங்க. அதன் பிறகுமா இப்போ நம்ம அண்ணன் தம்பியே 5 பேர் இருப்போம், ஒரே குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் மொழிவாரி மாநிலம் பிரிவதற்கு முன்பாக தானே எல்லாருமே கலந்து. அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, அண்ணா அதை யோசிக்கிறாரு. யோசித்து தான் ஒரு தலைவன் ஒரே காரணத்துக்காக மட்டும் முடிவெடுத்திருக்க மாட்டார்ல. சரி, அதற்கு பின்னால் பல சிந்தனைகள் இருக்கிறது. அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் இந்த நினைவு நாளில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கலைஞர், அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் இறக்கல, அவங்களுடைய உருவத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு எதிர்க்கட்சியினர்லாம் கடுமையாக விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அதீத புகழ்ச்சினால தான் திமுக பின்னடைவு அடையுதோ அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார்ல, இப்போ நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் இருக்கேன், இல்லை உங்கள் அப்பா அம்மா உங்களை என்ன சொல்லி வளர்க்குறாங்க? மோராசி நீ நல்லா இருக்கணுமா, படித்து மேலே வரணும், இன்ஜினியரோ டாக்டரோ ஏதோ அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீ வரணும். சில பேர் கொஞ்சம் ஓவராக என் பிள்ளை டாக்டர்னு தான் சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ஜினியர்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் நீ என்ஜினியர், நீ டாக்டருக்கு முடிச்சிட்ட அப்படிங்கிறது இல்லை, அந்த பாதையில் வந்துகிட்டு இருக்கிற உன் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அதான் அப்போ ஓவரா அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் புகழறாரா? ஓவரா புகழல்ல. அதாவது அவருடைய அரசியல் இந்த அரசியலில் போய்கொண்டிருக்கிறது, இன்னும் இதை விட்டு விடாமல் நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்கிற. அந்த இடத்தை அடைஞ்சிட்டாரா முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்? அதாவது அந்த கொள்கையில் அவர் இருக்கிறாரா, ஸ்ட்ராங்கா இருக்காரா, அதான் தேவை. ரைட், அந்த இடத்தை அடைஞ்சிட்டாரான்னா அவர் ஒரு தலைமைக்கு வரும்போது அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறாரா? அதெல்லாம் அதில் அவர்கிட்ட காம்ப்ரமைஸே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும், நானும் அவர்கிட்ட வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ், அவர்கிட்ட அதில் காம்ப்ரமைஸே இல்லை. எந்த இடத்துலையும் திராவிட தத்துவம் என்று சொல்லக்கூடிய சமூக நீதியோ பெண்ணுரிமையோ அல்லது அனைவரும் சமம் என்கிற சமதர்ம கொள்கையோ அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் இல்லை. எந்த இடத்துலையாவது உங்களுக்கு இருந்தால், சார் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கிட்டார், இதுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஏற்றுக்க தயாராக. நவம்பர் மாதம் வெள்ளட்டம் சமூக நீதி அப்படின்னு ராஜ்கவுண்டர் அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார், புதிய திராவிட கட்சியினுடைய தலைவர். அந்த மாநாட்டுக்கு கலந்துக்கிறாரு துணை முதல்வர். அங்கே போயிட்டு 19 முறை ராஜ்கவுண்டர் அவர் பின்னோட்டத்தில் இருக்கக்கூடிய சாதி பெயரை குறிப்பிட்டு சொல்கிறாரு. சமூக நீதி பேசக்கூடிய திராவிட கட்சி அவருடைய சாதியை குறிப்பிட்டு பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னொன்று அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராஜ்கவுண்டர் அவர்கள் பேசும்போது பவானி சாகர் தொகுதியை தனி தொகுதியாக மாற்றிட்டாங்க, இதனால எங்களுடைய சமூகம் பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, தனி தொகுதி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்கே துணை முதல்வர் பேசியிருக்கலாம். ஆனால் அதையும் தவிர்த்துட்டு பேசுகிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவதுமா என்னன்னா, ஒருத்தவங்க நம்மளை கூப்பிட்டு அந்த நிகழ்வை நடத்தும் பொழுது அதில் அவர் பேர் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோ அதை தான் நம்ம பேச முடியும். ஓகே, அங்கே போய் நம்ம ஏதோ இதுக்காக நான் உச்சரிக்க மாட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அந்த பேர்ல சாதி பேரை நம்ம ஏற்றுக்க மாட்டாங்க, அவர் வச்சிருக்காரான்னு கேட்குறேன். சொல்லக்கூடிய நம்ம ஏற்கம் இல்லைல்ல, அப்ப நான் என்னோட சாதி பேரை வச்சுக்கலாமா, நீங்க வச்சுக்கலாமா? இல்லை, நான் சொல்றது என்னன்னா, அவர் நம்ம இயக்கம் இல்லை, அவர் வேற ஒரு இதில் இருக்கிறாரு, அவர் வச்சிருக்கிறாரு, அதை பேரை சொல்கிறாரே ஒழிய அதுக்காக அவர் சாதியை வாழ்த்தி பேசுகிறாருன்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன், சில நேரங்களில் நம்மளை ஒருத்தங்க விருந்தாளியாக கூப்பிட்ருப்பாங்க, நம்ம போயிருப்போம், இப்போ நம்ம நல்லா என்வி சாப்பிட்றோம் இருக்கோம், அவங்க வீட்டில் வெஜிடேரியன் வச்சுருந்தா நம்ம சாப்பிடாம வர முடியுமா? நான் தினந்தோறும் 7 நாள் நான் இதை சாப்பிடுவேன், என்ன இதை வச்சுருக்கேன்னு சொன்னால் நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. இல்லைம்மா, ரைட், சரி, விருந்துக்கு போயிட்டோம், போன இடத்துல அப்படி தான் அதை எடுத்துக்கிட்டு கான்ஸ்டன்டைன் மிக தீவிரமாக அவர் எப்பொழுதும் வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடுகிறார் அப்படின்னு நீங்கள் பேசினா சரியாக வருமா? அப்படி தான் இது.
சாதி எதிர்ப்பு பேசக்கூடிய திராவிட கட்சி இதை வந்து சமரசம் பண்றாங்க. சமரசம் பண்ணலாமா? ஒரு நிகழ்வு நான் என்ன சொல்றேன், இப்போ அவர் வந்து அடிச்சார் பாருங்க, நாங்கள் வந்து சனாதனத்தை கண்டிப்பாக ஒழித்தே தீருவோம். ஓகே, அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஆகிருக்காரா? இல்லைங்க, அங்கெல்லாம் கேஸ் போட்டானுங்க, அதனால் நான் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆகிறேன் எங்கேயாவது சொன்னாரா? மீண்டும் கேட்கும்போதும் அதில் தெளிவாக இருக்கார். சமத்துவம் தான் இங்கு, சமதர்மம் தான் எங்கள் தர்மம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார். ஐயா கொடுத்த பெண் உரிமை ஸ்ட்ராங்காக இருக்கிறார். எந்த இடத்துலையும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவர் மேலே எப்படியாவது ஒன்று சொல்லிடணுங்கிறதுக்காக எங்கேயாவது நடக்கிறத எடுத்துகிட்டு வர்றதை விட பொதுவாக அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். பொது வாழ்க்கையில் அவர் எப்படி இருக்கார்? எங்கேயாவது அவர் வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு முதலமைச்சருடைய பேரன், முன்னாள் முதலமைச்சருடைய பேரன், இந்நாள் முதலமைச்சரின் மகன், எங்கேயாவது ஒரு பந்தை அவங்க நீங்கள் பார்க்கும்போது தெரியுது அவர்கிட்ட? நீங்கள் நம்ம ஃப்ராங்காக பேசுவோம், ஒரு டிஸ்கஷன் மக்களுக்கு புரியட்டுமே, ரைட்? நீங்கள் விமர்சனம் இருந்தால் வைங்க, சார் இல்லை சார் இந்த மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. நீங்கள் வெரி ஈஸிலி அப்ரோச்சபிள், ரொம்ப ஒரு சிம்பிளிசிட்டி. பல நேரங்களில் நானே வியந்து பார்த்துருக்குறேன். அதாவது அந்த தொண்டர்கள் எல்லாம் அந்த பொதுமக்களை பார்க்க போகும்போது சில பிரச்சனைகள் வருது. நானே கூட சில நேரங்களில் வேணுக்குமே சில பேர் எல்லாம் ஆசையாக பிடிக்கிறதுல கூட இருக்கும், கை காலெல்லாம் பரண்டி விட்டுருவாங்க, ரத்தமே வந்திருக்கு. காமராஜரை விட உதயநிதி அவர்கள் வந்து ரொம்ப எளிமையா இருக்காரா? அப்படி நம்ம ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டு வரணுமாம்மா? அப்படி இல்லை. இன்றைய காலகட்டத்தில் அவர் எளிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த காலம் வேறு. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜரின் எளிமையை பேசுகிற அளவிற்கு பேரறிஞர் அண்ணாவின் எளிமையை யாரும் பேசுவதில்லை. ஏன்? என்ன பேரறிஞர் அவராவது பெருந்தலைவர் காமராஜராவது 100 ரூபாயோ 120 ரூபாயோ இருந்துச்சுன்னாங்க. அண்ணா 10,000 ரூபா கடனில் தான் இறந்தார். யாராவது பேசுகிறாங்களா? உங்களுக்கு தெரியுமில்ல அவருக்கு கடன் இருந்தது. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அண்ணா அயன் பண்ணி சட்டை போட்டு நான் பார்த்தது இல்லைங்க நம்ம படங்களில். ஏன்னா நான் பிறந்த ஒரு வருஷத்தில் ஒரு வருஷம்னு நினைக்கிறேன் அவர் மரணம் ஏறத்தாழ. அவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் விரும்பி நான் படிக்கிற அவருடைய எல்லா புகைப்படங்களிலும் அவர் வந்து எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கார். அதே விதத்தில் போட்டால் அந்த இதோட எல்லா படத்துலையும் நீங்கள் அவர்கிட்ட அந்த சிம்பிளிசிட்டி பார்க்க முடியும். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறதுக்கும் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்லம்மா. அன்னைக்கு வந்து ஒரு அண்ணா பேட்டி கொடுத்தாருன்னா அதை டிவியில் போடுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், ரேடியோவில் போடுறதுக்கு கூட. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி நாங்கள் 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே பேட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ காலங்கள் மாறி இருக்குது. ஆனால் இந்த நேரத்திலும் அவர் எளிமையாக இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. நேற்று தாவேகா கட்சியினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடந்தது. அதில் ஆளும் திமுக அரசை விஜய் அவர்கள் வந்து கடுமையாகவே விமர்சனம் செய்திருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா தாவேகாவால தான் திமுகவை வந்து வீழ்த்த முடியும் அப்படின்ற துணியில பேசியிருந்தாரு. இன்னொன்று புது திருக்குறள்லாம் வந்து சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அராஜகம் அநீதி இவையெல்லாம் வந்து முதற்றே உலகு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் நம்ம வந்து என்ன இன்னும் மெஷின்லாம் நம்ம சொல்லியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார்ல, மிஷின் என்ஜின் டப்பா என்ஜின் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. நான் சொன்னால் அந்த என்ஜின் செல்ஃபே எடுக்காத என்ஜின் பனையூரை விட்டு வெளியே வந்திருக்காரா? இந்த என்ஜின் என்னைக்காவது இந்த என்ஜின் வந்து செல்ஃப் எடுக்காத என்ஜின், பனையூரை விட்டு வெளியே வராது, ரைட்? வெளியே வந்தால் அது கண்ட்ரோல் இல்லாத என்ஜின் 40-41 பேரை கொண்டு ரைட்? ஒன்றில் செல்ஃப் எடுக்காத என்ஜினாக இருக்குது, செல்ஃப் எடுத்து வெளியே வந்தால் மனுஷனை கொள்கிற என்ஜினாக மாறி போயிடுது, கண்ட்ரோல் இல்லாத என்ஜினாக மாறி போயிடுது. இது நாட்டுக்கு தேவையான்னு கேட்குறாங்க. தத்துவம் பேசுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வரும்போது ரைட், ஒருவேளை ஐயா பெரியார், பேரறிஞர் அண்ணா இவங்கெல்லாம் பேசின தத்துவம் தான் உங்கள் தத்துவம் வச்சுக்கோ. இந்த தத்துவத்தில் இன்னைக்கு என்ன குறை இருக்கு திமுகவில்? ரைட், இந்த குறைகள் இருக்கு. இதை நான் எப்படி மாற்றுவேன்? அதானே ஒரு தலைவனுக்கு அழகுமா? அவருக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, நம்ம இருக்கல. பாப்புலாரிட்டி இஸ் நாட் எ பர்சனாலிட்டி இன் பாலிடிக்ஸ். ஓகே, அதில் இப்போ நீங்கள் நம்ம பல பேர் வந்து நிறைய பாப்புலராக இருப்பாங்க, ரைட்? அதை இங்கிலீஷில் வந்து இன்ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமஸ் வேறு, இன்ஃபேமஸ் வேறு, ரைட்? நம்ம பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள தலைவராக எடுத்துக்க முடியுமா? எல்லாருக்கும் விளம்பரமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. உங்கள் தத்துவம் என்ன? தத்துவத்தில்
இன்னைக்கு இருக்க பிரச்சனை என்ன பேசுங்கிறேன். ம். நிர்வாகத்தில் இதனால இந்த பிரச்சனை இருக்கு. ம். திமுக வந்து ஐயா அதான் பெரியார் ஆண்ட கட்சியும் ஆளும் கட்சியும் வந்து ஊழல்வாதிகளா இருக்காங்க. நான் வந்தா ஊழலே செய்ய மாட்டேன், ₹1 கையில எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பைத்தியக்காரன் நம்புவானாமா? ம். கீழ்ப்பாக்கத்தில் போய் சொன்னீங்கன்னா நம்ப மாட்டான். 15 கோடி ரூபாய் இவர் ஏமாற்றி போட்டாருன்னு வழக்கு இருக்கா இல்லையா? உச்ச நீதிமன்றம் கேட்டுச்சா? வழக்கு போட்டுச்சே. அப்பமாவது ஜென்டில்மேன், நீர் ரொம்ப யோக்கியமான மனுஷம்னா என்ன செஞ்சாரு? ஆமாங்க, என் ஆடிட்டர் தப்பு பண்ணிட்டார், 15 கோடி வந்து கணக்கு காட்டல, 1.5 கோடி ரூபா நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்க, நான் கட்டிட்டு போகிறேங்க. ம். கட்டிட்டு போகணும், 200 கோடி சம்பாதிக்கணும்னு சொன்னார்ல. 1.5 கோடி எவ்வளோ பெரிய விஷயம்? ஏன் இதை நீங்கள் நாள் கடத்தி, அப்போ கூட நான் 15 கோடி ரூபா ஏமாத்தலைன்னு சொல்லியிருக்காரா? ஒரு டாக்குமெண்ட்டை பார்த்தீங்களா? ஏமாத்தலைன்னு சொல்ல. நீங்கள் 3 வருஷத்துக்குள்ளே போட்டிருக்கணும், தாண்டி போடுறீங்க, அதனால் நான் பணத்தை கட்டுறதுக்கு எனக்கு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். ம். இது ஒன்று. ரோல்ஸ் ராய் கார் நம்ம எல்லாரும் பார்த்தோமா? கிண்டல் பேசினாங்களா தமிழ்நாட்டு மக்கள்? இறக்குமதி வரி குறைச்சி காட்டினாரா? பிரச்சனை வந்துச்சா? இது ஒரு பக்கம். இது இல்லாமல் இப்போ கரூரில் 41 பேரை கொன்னப்போ நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு? ஒரு பொறுப்புள்ள தலைவராக நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டுச்சா இல்லையா? நாத்தம் அடிக்குதா இல்லையா? வர்றதுக்கு முன்னாடியே தாங்க முடியலையாடா, கோவத்தை விட கேவலமாக இருக்க இல்லை? அப்புறம் நீ என்ன யோக்கியம்? ம். 4 பேருக்கு 2026 கட்சி ஆரம்பிச்சு இருப்போம், 26ல் தேர்தல் சந்திக்க போகிறார்லாமா இந்த மனுஷன், ரைட்? இந்த பையன் தம்பி ஆமா. போகிறார்ல, 3வது வருஷம் துவக்கம்ல, அதையாவது பனையூர் விட்டு வெளியே வரலாம்ல? வரலாமா வர வேண்டாம்? 3 மாதம் தானம்மா இருக்குது, ம். ம். ரைட்? ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து வந்து என்னுடைய தத்துவம், என்னுடைய கொள்கை, இதை பேசலாம்ல? அதுக்கு கூட பனையூர், அது எனக்கு தெரிஞ்சு அவர் யார் ஒருத்தர் ஒரு இன்கம் டேக்ஸ் இதில் அந்த இதில் ஒன்றிய அரசில் வேலை பார்த்த ஒரு அதிகாரி இருக்கார், அவர் எலெக்ஷன் கமிஷனில் கேட்டிருக்காராம், பனையூர்கிட்ட அவர் பங்களாக்கிட்ட வாக்குப்பதிவு இது வேணும், பூத்து வேணும். ம். பனையூரில் பூத்து வேணும்னு கேட்குறாங்களாம் அவங்க பங்களாக்கிட்ட. அப்படின்னா தான் அவர் வந்து ஓட்டு போடுவார். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் ஆதவர்ஜினான்னு ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் அங்கே இருக்கார், அவர் இனிமேல் தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவார்னா, விஜய்க்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ எல்லாரும் பனையூரில் வந்து ஓட்டு போட்டு போங்க அம்மாங்க. இப்படி ஒரு எனக்கு இப்போ ஒரு மாதிரி என்னடா இது, ஒரு உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்த ஒரு தமிழர்களின் பாரம்பரியத்தில் இவ்வளவு கேவலமாக ஒரு ஜனநாயகத்தை கொண்டு போய் நிப்பாடுறாங்க. இதுக்கும் கைத்தட்டுறதுக்கு நம்ம பிள்ளைங்க நிற்கிறாங்களே, வருத்தம். ஒரு அந்த அளவுக்கு தத்துவத்தை விஜய் பேசி வந்து மக்கள் மத்தியில அவ்வளவு செல்வாக்கு இருக்கு அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லைம்மா, அது என்னன்னா அவருக்கு அரசியல் புரியல. ஒன்று, அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு தத்துவம், இது இப்படித்தான் வரும் ஜனநாயகம் அப்படிங்கிறத. இந்த ஜனநாயகம் எப்படி தோன்றிச்சு, எப்படி அழிஞ்சுது அப்படிங்கிறத பெரும்பாலான டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் என்னென்னாமா, ஒரு சர்வாதிகாரம் இருக்கும், அல்லனா ஒரு வெளி ஆதிக்க அதிகாரம் இருக்கும். இதில் இங்கே உள்ள மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இந்த சர்வாதிகாரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள். அந்த நேரத்தில் அந்த மக்கள்கிட்ட இருந்து நம்மளை வந்து இவன் சுரண்டான் அப்படிங்கிற கோபத்தில் அந்த மக்களுக்கான நியாயத்தை, தத்துவத்தை பேசக்கூடிய ஞானிகள் வெளியே வருவாங்க. வந்து இந்த சர்வாதிகாரத்தை ஒழித்து ஜனநாயகத்தை ஒரு மாற்று கொண்டு வருவாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த சர்வாதிகாரம் நம்மளை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிற அந்த வெறி வரும் பொழுது இந்த தத்துவத்திற்கு வாக்களிப்பார்கள். ஓகே, அப்போ ஒரு இயக்கம் இந்த தத்துவத்தை பேசி வந்த உடனே இன்னொரு இயக்கம் உருவாகும் இதற்கு போட்டியா, ரைட்? இந்த தத்துவத்திலிருந்து கொஞ்சம் டைலூட்டட் வெர்ஷனாக இருக்கும். சரி. ஓகே, இது ஒரு தலைமுறை 2 தலைமுறை போனதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது தத்துவத்தை பேசியதால் பிரபலமான தலைவர்கள் உருவாவார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஜனநாயகத்தினுடைய அழிவு எங்கே துவங்குதுன்னு அவங்க எழுதுறாங்க அப்படின்னா, தத்துவத்தை பேச தெரியாத பிரபலங்கள் தலைவர்கள் ஆவார். ஓகே, என்னவாகும்? இப்போ மக்களுக்கு என்னன்னா, தலைவன் யார் அப்படின்னா பிரபலமாக இருக்கிறவன் தலைவன். அந்த தலைவன் பிரபலமாவதற்கு அடிப்படை காரணம் எது? தத்துவம். இது போயிடும். ஏன்னா அந்த சர்வாதிகாரத்தில் அவன் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, இதெல்லாம் மறந்து போயிடும். 5 தலைமுறை ஆயிடுதுல்ல, அவனுக்கு அந்த உணர்வு இல்லை.
நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்கள் கிராமங்களில் கோவணத்தை தவிர வேற எதுவும் கட்டுன ஆண்களை பார்க்க முடியாது. தீபாவளிக்கோ இல்லைன்னா பொங்கலுக்கோ ஒரு வேட்டி இருக்கும், அதான் கட்டுவான். 5 தலைமுறைக்கு முன்னாடி நான் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ரொம்ப சர்வசாதாரணமாக 10 ட்ரெஸ்ஸு 15 ட்ரெஸ். அப்போ அந்த வறுமையோ அந்த வறுமைக்கு காரணமான ஆங்கிலேயனுடைய ஆதிக்கமோ அல்லது பார்ப்பனிய ஆதிக்கமோ இவனுக்கு தெரியாது. இவன் இன்னைக்கு உலகத்தில் நம்ம தான் ஜப்பானை தாண்டி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது இவனுக்கு என்னன்னா அந்த தத்துவத்தை பேசுகிறவன் தான் தலைவன் என்பதை மறந்து பிரபலமானவனெல்லாம் தலைவன் என்ற நம்பிக்கைக்கு வரும். அப்போதான் ஜனநாயகம் முடிவுக்கு வரும். ஏன்னா தத்துவம் இல்லாமல் இவன் நாளைக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன், இவன் என்ன செய்வான்? அதிகாரிகள் நினைச்ச ஆட்டம் போடுவான். அதிகாரிகள் வச்சது தான் சட்டம் என்று வந்தது பிறகு தான் சர்வாதிகாரம் உச்சத்துக்கு போகும். இப்படி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒருவேளை நீங்கள் கேட்குற மாதிரி விஜய்க்கு வந்து இப்படி போட்டுறணும்னு நினச்சாங்கன்னா அது அதனுடைய அழிவாகத்தான் இருக்க முடியும். ஆனால் கடந்த காலத்தை பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது, நீங்கள் என்ன கொள்கையை வந்து கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் அண்ணாயிசம் அப்படின்னு சொன்னார். ஒரு பெருசான ஒரு தத்துவத்தை முன்வைக்காம தான் ஒரு ஆளும் கட்சியாக மாறினார் வச்சுக்கோங்களேன். அப்போ விஜய் அவர்கள் ஆளும் கட்சியாக மாறுவதற்கு எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குல்ல? ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குமா? உங்கள் கேள்வி கரெக்டு. அவரும் சினிமாவில் இருந்தானே வந்தார் அப்படிங்கிற கேள்வி கரெக்டு. பட் அவர் சினிமாவில் மட்டும் இருக்கல. அந்த காலகட்டம் தான் திராவிட இயக்கம் வளர்ந்துட்டு இருந்த நேரம் 1953. இன்னும் சொல்ல போனால் கருப்பு சிவப்பு கொடியை முதல்ல தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனது எம்ஜிஆர் தான். அவருடைய சினிமா படம் தான். உதயசூரியன் சின்னத்தை ரொம்ப பிரபலப்படுத்தியதும் எம்ஜிஆர் தான். அவருடைய படங்களில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உதயசூரியன் சின்னத்தை அவர் எப்படியெல்லாம் கொண்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஓகே, அவருடைய பாடல்கள் இன்னொன்று தெரியுமாம்மா? அவருடைய எந்த படத்துலையாவது அவர் தண்ணி அடித்தோ தம் அடித்தோ ஒரு சீன் பார்த்துருப்பீங்களா? 173வது படமோ 153வது படமோ கடைசியாக அவர் மரணிக்கும் நில வர்றவர் எங்கேயாவது ஒரு சீன் சார் இந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிச்சிருப்பார் சார், இல்லை இந்த படத்தில் அவர் கையில் சிகரெட் பார்த்துருக்கேன் சார், கிடையவே கிடையாது. ஒரு படத்தில் வந்து அவர் தண்ணி அடித்த மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு இது வரும். ஆனாலும் அதை அவர் வந்து சாராயமாக காட்ட மாட்டார், தண்ணியை கலந்து வச்சு தண்ணியை குடிக்கிற மாதிரி காட்டுவார் அந்த இடத்துல. ஆனால் விஜய் அவர்கள் தண்ணி அடிக்கிற மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி காட்சி நடிச்சிருக்காருன்னு சொல்கிறீங்க. முழுக்க அசிங்கமாக நடிச்சிருக்கிறாரு. நான் அது வந்து எல்லாமே வருதுலாம். திராவிட கட்சிகள் டிஸ்ட்ரிபியூஷன் கையில் வச்சிருக்கீங்க, அதை வந்து தடுக்கலாம் இல்லையா? ஆளுங்கட்சியாக இருந்திருக்கீங்க, திரைப்படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் வந்து இடம்பெற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, எம்ஜிஆர் காலத்துலேயும் இதே கவர்ச்சி இருந்தது, இதே தண்ணி இருந்தது, இதே தம் இருந்தது, இதே டான்ஸ் இருந்தது. அவருக்கு ஒரு பிடித்தம் இருந்ததில்ல. அவர்கிட்ட கேட்டாங்க எம்ஜிஆர்கிட்ட, நீங்கள் ஒரு இதில் கூட நீங்கள் வந்து தண்ணி அடிக்கிற மாதிரியான சீன் வச்சது இல்லையே அப்படின்னு. அப்போ அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நான் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணேன். அவருக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இறந்து போயிருக்கார் அந்த தண்ணி அடித்து அதில் கஷ்டப்பட்டு. ஒருவேளை நான் குடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டு 4 பேராவது என் தொண்டன் குடித்தானா அது எனக்கு அவர் பாவம், அதனால தான் நான் அதை செய்வதில்லை. இந்த இருக்குல்ல, எம்ஜிஆர்கிட்ட பெரிய தத்துவம் இருந்ததா தெரியாது எனக்கு, ரைட். ஆனால் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், 62, 67, 72, 71 தேர்தலையும் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது தான் அவர் வந்து சண்டை போட்டு போகிறார். அப்போ அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? சார் எனக்கு என்ன இங்கே சந்தேகம்னா, சினிமா துறை வந்து பெருசா இல்லை ஆளும் கட்சியை கையில் வச்சிருக்கக்கூடிய திராவிட கட்சி பெருசா? அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மது விலக்கை கொண்டு வந்திருக்கலாம், இல்லை மதுவை கட்டுப்படுத்திருக்கலாம். இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் மாறுபடுறேம்மா. மது விலக்கு, பூரண மது விலக்கு என்பது தமிழ்நாட்டில் யாராவது பேசினால் அவர்கள் பொய் பேசுகிறார்கள். இந்தியாவில் எங்கே பூரண மது விலக்கு இருக்குது சொல்லுங்கள்? குஜராத்தும்பாங்க. குஜராத்தில் நீங்கள் ஆர்டர் பண்ணால் வீட்டில் கொண்டு தான் போவாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? குஜராத்தில் இன்றைக்கும் அதாவது என்னென்னா அவங்க ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் சம்மந்தமாக வந்தால் எல்லாம் வெளியே இருந்து வந்தால் அவர்கள் விருந்தினராக கருதப்பட்டு ஸ்டார் ஹோட்டல்லாம் அங்கே கொடுக்காமலாம் இருக்காங்க. இருக்குது, யாரும் வந்து இங்கே இல்லாமல்லாம் இல்லை. அங்கே கள்ளச்சாராயம் உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும். காலகட்டத்தில் ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தபோது சேலம் மாவட்டத்துக்கு மட்டும் மதுவிலக்கு கொண்டு வந்தார். அது அப்படியே அடுத்த கட்டமா வந்து திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக அதை நகர்த்திட்டு போயிருந்தா அது சாத்தியமாயிருக்கும்ல. அதுதான் எம்ஜிஆர் வந்துமா கோவை பொதுக்குழுல பேசும்போது, ஐயா நீங்க கோவையில் பேசுறாரு,
நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வந்தோம் சொன்ன சேலம் மாவட்டத்தில் பிடிபட்ட கள்ளச்சாராய லிட்டர் எத்தனை எழுதியிருப்பார். எனக்கு இப்போ அந்த நம்பர் ஞாபகம் இல்லை, இல்லை நான் உங்களுக்கு நம்பரோட சொல்லுவேன். சரி. எத்தனை கேசஸ், 3000 சில்லற கேசஸ், எத்தனை லிட்டர் கள்ளச்சாராயம். அப்போ நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வர்றது பிரச்சனை இல்லை, மதுவே இல்லாமல் ஆக்குறது தான் முக்கியம். நீங்கள் மதுவிலக்கை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வருமானத்தை நிப்பாட்டிட்டு கள்ளச்சாராயம் விற்கிற கட்சிக்காரனை புறம் விட்டிங்கன்னா எப்படி? அப்போ இது நம்ம ரொம்ப சிந்திச்சு பேச வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு சமூகத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் இந்த விஷயத்த சொல்லிட முடியாது. ஓகே, அப்போ இதை என்ன செய்கிறது, எப்படி செய்கிறது, இதை ஒரு நெறிமுறைப்படுத்துறது எப்படி, மெல்ல 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 இது இல்லாமல் போவது எப்படி அப்படிங்கிறது ஒரு 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 நீண்டகால திட்டம். அது அப்படி தான் செய்ய முடியும். நான் இந்த சாராய கடையோ இதோ உடன்பாடு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. நான் இன்னும் சொல்ல போனால் தண்ணி அடிக்கிறோன்னு நான் மனுஷனாகவே பார்க்குறதில்ல. எனக்கு அப்படி தான் நான் பழகியிருக்கேன் இன்றைக்கும். பட் மக்களினுடைய வாழ்வாதார போக்கில் சில நேரங்களில் நீங்கள் இதுனா போதைக்காகத்தான் குடிக்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் தவறு. சரி. சில இடங்களில் அது அவர்களுக்கான ஒரு ஒரு சூழலுக்கான விஷயமா அது மாறுபடுது, ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு மாறுபாடா இருக்கு. அப்படி இருக்கு. இந்த மதுவிலக்கு அமல்படுத்த முடியாதுன்னு இவ்வளவு தீர்க்கமா பேசுறீங்க. அது நீண்ட கால திட்டம் வேண்டும் அப்படின்னு. ஒரு காலகட்டத்துல இந்த போதைப் பொருள் அதிகரிச்சு இப்பவும் புழக்கம் அதிகமா தான் இருக்கு. அப்ப பின்வரும் காலத்துல இதையும் கட்டுப்படுத்த முடியாது, இதையும் நார்மலைஸ் ஆக்கிடுவாங்களா? அப்படி இல்லை. அதாவதுமா நீங்க சொல்ற அந்த எதையும் இங்க இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொண்டதில்லை. ரைட், நல்ல கேள்வி. கரெக்டாக உங்கள் கேள்விக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட் ஆகுறீங்க. நம்ம இன்னைக்கு வரைக்கும் சட்டம் வச்சுருக்கோம்ல, இந்த கஞ்சாவுக்கும் இருக்குன்னு எப்படி உள்ள வருது? கஞ்சா வேண்டாம் தானே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி லாக்ரி வசதிகள் சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் தடை சட்டம் நம்ம கொண்டு நிப்பாட்டி இருக்கோம்ல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, எப்படி இது நடமாடுது? அப்போ ஒன்றிய அரசு என்ன பண்ணுது? ஏன்னா நம்ம நாட்டில் எப்படி வருது? மாநிலம் மாநிலத்தில் விளையுதா இது? மாநிலத்தில் இப்போ சாராயம் இங்கே காய்ச்சுறாங்க, டிஸ்டிலரிஸ் இருக்குது, பல கம்பெனி இருக்குது. கஞ்சா இங்கே விளையுதா? இல்லை. மற்ற லாக்ரி வசதிகள் இங்கே விளையுதா? இல்லை. அப்போ இன்னொரு மாநிலத்திலிருந்து தானே இங்கே வருது. குஜராத்து தான் எல்லாருக்கும் தாய்நாடு. இந்த கஞ்சாவின் தாய்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குஜராத். யார் கட்டுப்படுத்தணும்? ஒன்றிய அரசு தாங்க இப்போ கட்டுப்படுத்தணும். நம்ம மாநிலத்தில் அது உள்நுழையாமல் பார்க்கறதுக்கு நீங்கள் மாநிலத்துக்கு வெளியே இருந்து உள்ளே வாரது அப்படிங்கிறத இன்டர்ஸ்டேட் யார் கையில் இருக்குது? உள்ளே வந்துட்டா நம்ம பிடிச்சி போடுறோமா, வழக்குகள் நம்ம தொடர்ந்து எடுத்துருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போதே அங்கே 3000 கோடிக்கு இறங்குதே குஜராத்தில், அதானி துறைமுகத்தில். ஏன் நீங்கள் அப்போ நம்ம எதை நீங்கள் இப்போ அந்த சினிமாவில் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி படங்கள்லாம் இல்லாமல் கொண்டு வரணும்னு, ஏன் இந்த மாதிரி இறங்கக்கூடாதுங்கிறத ஒன்றிய அரசு செய்யக்கூடாது? அப்போ உங்கள் கேள்வி ஒன்றிய அரசை நோக்கி போகாமல் ஏன் மாநில அரசை நோக்கி வருது? ஒரு இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம் இது. ஓகே, அப்போ அது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்த விட்டுடுறீங்க, எங்ககிட்ட வர்றீங்க. எங்ககிட்ட வந்தீங்கன்னா திருவள்ளூருக்குள்ளே நுழைஞ்சதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு. அந்த பக்கம் நீங்கள் இந்த சித்தூர் மாவட்டத்துக்கு போனீங்கன்னா அது ஆந்திரா, இந்த பக்கம் கர்நாடகா, அதே மாதிரி இங்கே கேரளா. அப்போ ஒரு நேஷனல் ப்ராப்ளம் அப்படின்னு வரும்பொழுது, ஒரு தேசிய பிரச்சனை, இந்த கஞ்சாவோ இல்லை இந்த இது போன்ற போதைப் பொருட்களோ கடத்தலோ வர்றதோ, அப்போ இதை உட்கார்ந்து பேசி அனைத்து முதலமைச்சருக்கும் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி இருக்குது, இப்படி ஒரு நெக்ஸஸ் நம்ம ஒரு இதை உருவாக்கணும், நம்ம ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும். யார் செய்யணும்? அமித்ஷாவுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், எஸ்ஐஆர், இதை தவிர இருக்கிற கட்சியை உடைக்கணும், இருக்கிற கட்சியை சேர்க்கணும், இதுதான் அவர் வேலை. ஒன்றிய அரசு என்னைக்காவது உட்கார்ந்து ஒரு உள்துறை அமைச்சர் என்னைக்காவது ரிப்போர்ட் பற்றி பேசுகிறாரா? அவர் என்னைக்காவது ஒரு பேட்டியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உள்துறை தமிழ்நாடு அரசு எல்லாமே சரியா செய்த பொறுப்பு டிஜிபி தான் இன்னி வரைக்கும் நியமனம் செய்திருக்கீங்க. இதனால அதிக அளவுல குற்றங்கள் தான் தமிழ்நாட்டில் நம்ம நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன், போலீஸ்காரன் பெர்மனண்ட் பண்ணலை, அதுக்காக போலீஸ்காரனை கண்டா நமக்கு பயம் வராதா? அவர் எழுதிட்டா போறாரு. அதுமா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் இருக்குது, உயர் நம்ம யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறோம், அது வேற இல்லை. இந்த மாதிரி ஒரு சிறுபுள்ளத்தனமான ஒரு விஷயம் பேசுகிறாங்கல்ல, அதை பொறுப்பு டிஜிபின்னா எங்கள் கொள்கை கோட்டம் வந்துடும். எனக்கு அது புரியல. சாதாரணமாக
ஒரு வாட்ச்மேன் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக காக்கி போட்டிருந்தாவே நம்ம பிள்ளைங்க பயப்படுவாங்க. உண்டா இல்லையா? அப்படியா? கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நீட்டாக கொஞ்சம் ஒரு காக்கி போட்டுட்டு ஒரு மனுஷன் நின்னாவே நம்மளால் பயப்படுவான். அதே காவல்துறையை அடிக்கக்கூடிய சம்பவம்லாம் இங்க அது நடந்திருக்கு. 1-2 நடக்குமா? அது இப்போ பிஜேபி வந்ததுக்கு பிறகு நிறைய நடக்குது. சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பிஜேபி தானம்மா? தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லையா? இந்த காவல்துறை அடிக்கலாம்ங்கிறதையே முதல்ல இங்கே உருவாக்குனதே அவங்க தான். ம். அப்புறம் அதனால் வந்து நான் சொல்கிறது என்னென்னம்மா, காவல்துறைக்கு பொறுப்பு டிஜிபி இருக்கிறதுனால் குற்றம் அதிகமாயிரும்னா டிஜிபியாக எல்லா இடத்துக்கும் போகிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8000 நம்ம காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய 1,22,000 காவலர்கள், இதில் காவலர்கள் பெர்மனண்டாக டெம்பரரியானு பார்த்துட்டா திருடம் பயப்படுறான். அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி பார்த்தா ஜெயலலிதா அம்மையார் 6 வருஷமா 7 வருஷமா பொறுப்பு டிஜிபி தான் இருந்தாங்க. ஏன் உத்தரப்பிரதேசில் இப்பவும் பொறுப்பு டிஜிபி தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த டிஜிபி விவகாரத்தை ரொம்ப பேசுறது பிஜேபி, அதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால வந்துமா நான் அதில் உடன்படலை. பொறுப்பு டிஜிபிங்கிறதுனால இங்கே குற்றம் அதிகமாயிரும் அப்படின்லாம் நாம் உடன்படலை. பட் அதில் நியாயமாக முறைப்படி நம்ம செய்கிறோம். இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போறாங்க. திராவிட கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய விசிகா இந்த மாநாடு நடத்துவதை ஒரு வினோதமா பாக்குறாங்களே. என்னத்துக்கு வினோதமாக பார்க்கணும்? தமிழ் தேசியத்தை சொல்லி கொடுத்தவனே திமுககாரன் தெரியுமா? இந்த தமிழ் தேசியம் பேசுகிறான்ல, நான் எதுக்காக ஒருமையில் பேசுகிறேன்னு தெரிஞ்சே பேசுகிறேன். இந்த தமிழ் தேசியம் பேசுகிறான்ல தலைவன் அத்தனை பேர், இவனால் ஏதாவது தமிழுக்கு விளைஞ்சிருக்கா? நீங்கள் சொல்லுங்கம்மா சார். இவங்க போராடி தமிழுக்கு இதை செஞ்சுட்டாங்க சார்னு ஒன்று சொல்லுங்கள். எங்களால் தமிழ் நடந்திருக்கு. நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். நாங்கள் தான் இருமொழி கொள்கையில் தமிழை நிப்பாட்டினோம். தமிழறிஞர்களுக்கு செலவு வச்சது நாங்கள் தான். தமிழறிஞர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்குனது நாங்கள் தான். இன்னும் சொல்ல போனால் இங்கே சில தமிழ் தேசிய தலைவர்கள்லாம் பல வழக்கெல்லாம் மாட்டியிருக்காங்க, பலான வழக்கு உட்பட. அந்த வழக்கில் இருந்தால் இன்றைக்கி இவங்க வெளியே வர்றதுக்கு காரணமே வழக்கை தமிழில் வாதிடலாம் என்று தமிழ் நிகண்டு, சட்ட நிகண்டு கொண்டு வந்தது பேரறிஞர் அண்ணா தலைமையில் போடப்பட்ட நீதியரசர்கள் 3 பேருடைய குழு. முதல்ல 1971 ராமநாதபுரத்தில் தான் சட்டத்தில் வந்து தமிழில் பேச ஆரம்பித்தது. இவனையாவது சொல்லுங்களேன், இந்த தமிழ் தேசியத்துக்கு திராவிடம் எதிரிங்கிறானே இவன் எவனாவது இந்த வாயில் வருது. எனக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது. தமிழ் நாங்கள் இல்லைன்னா நீங்கள் எங்கடா நீங்கள் தமிழ் பேசுவீங்க? 2009 பிறகு வந்து நீ வந்து தமிழை தூக்கி நிறுத்தியா? நீங்கள் தமிழுக்காக போராடின எவனோ ஒரு தமிழ் தேசியவாதியை இன்னைக்கு பேசிட்டு இருக்க எவனையாவது கேளுங்கம்மா. நீங்கள் எங்க கான்ஸ்டன்டைன் கேட்குறாருங்க, நீ எவனாவது போராடி அப்படியே நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா என் வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நீ எவனாவது போராடி தமிழுக்குன்னு என்ன செஞ்சுருக்க, என்ன போராட்டத்தை நீ முன்னெடுத்திருக்க கேட்குறாரு திமுக கான்ஸ்டன்டைன். கேளுங்களேன் எந்த தலைவர்கிட்டையாவது. அப்புறம் தமிழ் தேசியம்ங்கிறது திராவிடத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு இனம் சார்ந்து திராவிடம், மொழி சார்ந்த நாங்கள் தமிழர்கள். அப்போ தமிழ் தேசியம் எங்களோட நீ என்ன கிழிச்சிட்ட? நேரடியாக கேட்டான் விவாதத்தில். பதில் சொல்லட்டுமா? நாங்கள் தமிழுக்காக கிழிச்சிட்டோம்னா சும்மா பேசிட்டு திரிவாங்க, கொடுக்குற காசுக்கு கூவிட்டு திரிற மாதிரி. தமிழுக்கு திமுக செஞ்ச மாதிரி யாரும் செய்யலாமா? நாங்கள் என்ன குறை வச்சுருக்கோம்? இன்னைக்கும் தமிழ்நாட்டினுடைய வடக்கு எல்லை வள்ளுவர் கோட்டம், தெற்கு எல்லை வள்ளுவர் சிலை, மேற்கு எல்லை நம்ம கோயம்புத்தூரில் பூங்கா, தேசிய தமிழ் நம்ம மொழியை வந்து இந்த மொழியாமா செம்மொழி பூங்கா. அங்கே வந்து மேற்க பார்த்திங்கன்னா செம்மொழி, கிழக்க அதே நாகப்பட்டினத்தில் பூம்புகார், சிலப்பதிகாரம். 4 தமிழ் கூறும் நல்லுலகுக்குள்ள தான் சின்னங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும் நடைமுறை. இப்போ தமிழ் வழி கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? பாதி பேருக்கு தமிழ். இதுக்கு யார் காரணம்? இதுக்கு நீ காரணமா நான் காரணமா? இதுக்கு அரசாங்கம் காரணமா? யார் காரணம்? யார் காரணம்? பொதுமக்கள் காரணம். என் மொழியை நான் படிக்கணும்னு எனக்கு அறிவு இல்லைன்னா அதை ஒரு அரசாங்கம் வந்து சொல்லி தருமா உனக்கு? இவனை நடத்தலாம்ல? இந்த தமிழ் தேசியம் பேசிட்டு திர்றானே இவன் எவனாவது ஒருத்தன் போய் யாராவது மக்கள்கிட்ட நம்ம பிள்ளைங்களை போனால் தமிழில் படிக்க வைங்க பேசுகிறானா எங்கேயாவது? இவன் அத்தனை பேரும் அரசாங்கத்தை குறைஞ்சிட்டு இருப்பான். உன் பிள்ளை என்னத்தை படிக்கணும்னு நானா சொல்லணும்? கேட்குறேன் நான். அதுக்கு ஒரு அரசாங்கமாக பொறுப்பேற்கும். அப்போ நீ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறியா? என் பிள்ளை தமிழ் படிக்கணும்னு நானில் முடிவு பண்ணணும். எனக்கு அரசாங்கம் சொல்லி தரணுமா? என் மொழி தாய்மொழியை நான் படிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் தாய்மொழியில் தான் படிக்கணும். வெட்கமாக இல்லை? ஒட்டுமொத்த தமிழனுக்கும் கேவலம் இல்லை இது? ஒரு அரசாங்கம் எங்களை தமிழ் படிக்க வைக்கலன்னு பேசுறது இருக்கே, இதை மாதிரி கேவலம் உண்டா? அப்போ திமுக தமிழ் உணர்வை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்கு? அதைத்தான் நான் சொல்கிறேன்.
எங்கெங்கே வந்து அந்நிய மொழிகள் உள்ள தலை காட்டுமோ அந்த இடத்துல எல்லாம் தமிழை தூக்கி கொண்டு நாங்கள் நிப்பாட்டியிருக்கோம். நீங்கள் தமிழில் பொறியியல் வரைக்கும் தமிழில் படிக்கிறதுக்கு தமிழ் பாடங்களை கொண்டு வந்தோம். தமிழ் படித்தா தான் பட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். தமிழ் கட்டாய பாடமாக்கணும். ஒன்று என்னென்னா 71லேருந்து இந்த தமிழை கட்டாயமாக்குறதுக்கு ஒவ்வொரு முறையும் திமுக தான் போராடிட்டு வந்துச்சு. 30 வருஷமாக இடையில நாங்கள் ஆட்சி செஞ்சோம்னா அவன் எவனாவது ஏதாவது பண்ணாங்க. அப்புறம் தமிழை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மொழியாக ஆப்ஷனல் லாங்குவேஜாவது எடுத்து படித்து தான் நீங்கள் வர முடியும். நாங்கள் தானே செஞ்சுருக்கோம். தமிழில் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணால் தான் உனக்கு தமிழ்நாட்டில் அப்பாயின்மெண்ட்டு தெரியுமில்ல. 22ல் நாங்கள் போட்டிருக்கோம். 2017 ஏடிஎம்கே என்ன போட்டு போயிட்டாங்க, பன்னீர்செல்வம். எவன் வேணாலும் இங்கே வந்து தமிழில் வேலைக்கு சேரலாம், 2 வருஷத்தில் தமிழ் படிச்சுக்கிட்டா போதும்னு. சட்டம் என்ன சொல்லுது? ஒருத்தன் 365 நாள் வேலை செஞ்சால் அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது. என்ன கொடுமை இது? துரோகிகள்லாம் துரோகம் பண்ணிட்டு போவான். இதை பூரா சரி பண்ணி அப்புறம் நாங்கள் எங்கள் மொழியை தூக்கி நிறுத்தி தமிழ் மொழியை முதல்ல சினிமாவில் என்ன மாதிரியான மொழி இருந்துச்சு தெரியுமாம்மா? நாங்கள் எங்கள் தலைவர்கள் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தமிழை விட சமஸ்கிருத மொழிகள் தான் அதிக வார்த்தைகள் பேசப்பட்டது தெரியுமா? தமிழை கொண்டு வந்து நிப்பாட்டது யார் கலையில்? இதே நம்ம தலைமைச் செயலகத்துக்கு பேர் என்ன? அதனுடைய தலைப்பு செய்தி எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும்னு வச்சவன் எங்கள் தலைவன் அண்ணா. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டிங்களே அண்ணா எங்கெல்லாம் தேவைப்படுறாருன்னு, செக்ரட்டரியேட்டில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேவைப்படுறாரு. அதனால் சொல்கிறேன், தமிழ் உணர்வுன்னு பேசினோம்மா எனக்கு நான் கோவப்படுற காரணம் அது. ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் பேச வேண்டியது. இப்போ நாங்கள் எங்கள் கட்சி வளர்ந்து வந்தது இல்லாமல் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் பெயர்கள் பிள்ளைகளுக்கு வந்தது. நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி, செம்மொழி, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள், தமிழ் செல்வன், செந்தமிழ் செல்வன், இப்படி பேர், அண்ணான்னு பேர், கலைஞர் கருணாநிதினு பேர், இப்படியெல்லாம் வந்து இது மட்டும் இல்லை, பல குடும்பங்களில் இன்றைக்கும் அருமையான தமிழ் பேர். இவனுலா வச்சான் 2009க்கு பிறகு தான் பிள்ளைகள்லாம் பிறந்துச்சா என்ன தமிழ்நாட்டில்? எனக்கு ஆத்திரம். ஏன்னா நாங்கள் மொழியை வந்து மொழியால் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வந்தது. அந்த மொழியை நாங்கள் விட்டு கொடுத்ததில்லை என்றைக்கும் எங்கேயும். பாராளுமன்றத்தில் தமிழில் பேசுவதற்காக முதல்ல குரல் கொடுத்தவன் திமுககாரன் சம்பத். அதனால தான் பாராளுமன்றத்தில் தமிழ் பேச முடியுது. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறக்கு ஒருத்தன் சினிமாவிலேருந்து வந்திருக்கிறானே, ஒருமையிலே சொல்கிறேன், வந்திருக்கிற அந்த தமிழ் சினிமா இருக்குல்ல, இந்த தமிழ் சினிமாவை நிப்பாட்டினது நாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள்ளே 50 வாரம் கண்டிப்பாக எல்லா தியேட்டரும் தமிழ் தான் போடணும், தமிழ் சினிமா தான் போடணும். நிப்பாட்டினது யார்? தலைவர் கலைஞர். தெரியுமா உங்களுக்கு? மற்ற மொழியெல்லாம் அணைஞ்சு போச்சுலாமா? இன்றைக்கி ஹிந்தி மொழியினுடைய சினிமாவினுடைய தலைநகரம் எதுமா? இன்றைக்கி ஹிந்தி மொழி சினிமா வருதுல்ல, எங்கேருந்து வருது? மும்பை தானம்மா? ரைட். மும்பையினுடைய ஒரிஜினல் மொழி அது மராத்தி. அவன் தாய்மொழி மராத்தி தானே? அதுதானே மகாராஷ்டிரான்னு பேர் அவனுக்கு. தமிழ் அங்கே உள்ள சினிமா, ஹிந்தி சினிமாவினுடைய வருமானம் எவ்வளோ தெரியுமா? ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஏறத்தாழ 70,000 கோடி. மராத்தி மொழி எவ்வளோ வாங்குறான்னு தெரியுமா? வெறும் 7,000 கோடி கூட இல்லைம்மா. இன்றைக்கி இந்த பல மொழிகளில் படம் எடுக்கிறான்லம்மா, இது எல்லாத்தையும் அவன் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் ஹிந்தியில் மட்டும்தான் மொழிபெயர்த்து அனுப்புகிறான். இன்னொரு மொழி அவன் பெயர்க்கிற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். நம்ம மக்களுக்கு வேறு மொழியில் போட்டால் பார்க்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் உண்மையாக மொழி மேலே ஆசைப்பட்டு இந்த மொழியை எப்படியெல்லாம் சிக்கலுக்கு இடையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொண்டு போக வேண்டிய இடம் இருக்கலாம். நான் வந்து முழுமையாக நாங்கள் தான் வளர்த்தெடுத்தோம் அப்படி சொல்ல. தமிழறிஞர்கள் பல பேர் எல்லாரும் உழைச்சிருக்காங்க, அதை நான் மறுக்கலை. ஆனால் இந்த இயக்கம், அந்த அரசியல் இயக்கம் அதை நிலைநிறுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் செய்யணும் பொழுதுகள், நேரங்கள். நாங்கள் ஒரு ஆர்டர் போட்டால் உடனே நீதிமன்றம் போகுது. இன்றைக்கி நீதிமன்றம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்கள்ல, தீர்ப்புகள் எப்படி வருதுன்னு பார்க்குறீங்கள்ல. சரி, இப்போ திமுக கூட்டணி தான் 2026 தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாக ரொம்ப பலகீனமாக இருக்குது, இப்போ என்டிஏ கூட்டணி பலம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல்ல. என்டிஏ கூட்டணி
பலமாயிடுச்சு, அதாவது பிளவுபட்டு இருந்தது, இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க இந்த பக்கம், திமுக கூட்டணி தான் வந்து இன்னும் ஒண்ணு சேரல. அதான் கேள்வி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. பிளவுபட்டவன் சேர்ந்துருக்கிறான் அப்படிங்கிறது ரைட், அது பலமாக இருக்கிறான் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்க? இந்த கூட்டணி தானே 21 அடித்தோம், 24 அடித்தோம்ல. 24 பிஜேபி தனி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. 21 இதே கூட்டணி தானே அடித்தோம். ஓகே, இப்போ புதுசாக அங்கே ஒன்றும் என்ன பலன்? 21 டிடிவி தினகரன் இல்ல, அதனால பல 30 தொகுதிகளை கிட்டத்தட்ட அதிமுக பின்னடைவை சந்திச்சிருந்தது. சரிம்மா, இருக்கட்டும். இப்போ நான் கேட்குறேன், டிடிவி முழுசாக போயிட்டு இருக்காரா? பாட்டாளி மக்கள் கட்சி முழுசாக போயிருக்கா? பாஜக முழுசாக போயிருக்கா? அதிமுக முழுசாக இருக்கா? அறகுறையெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நின்று நீங்கள் அதை பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்கள் மனசாட்சி ஒத்துக்குதா அதை? நான் கேட்குறது உண்மையா இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சி முழுசாக போயிருக்காமா? டிடிவி முழுசாக போயிருக்காரா? அதிமுக எடப்பாடி தலைமையில் முழுசாக ஒன்றா இருக்கா? பாஜக இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலையும் நயினார் நாகேந்திரன் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? எது முழுசாக இருக்குது? இங்கேயும் அப்படி பார்த்தா அப்படின்னா திமுக, காங்கிரஸ், விசிக அப்படின்னு எந்த ஒரு ஒற்றுமையை பார்க்குற மாதிரி தெரியலையே. நான் கேட்குறது என்னென்னா, விசிக முழுமையா, காங்கிரஸ் முழுமையா, கம்யூனிஸ்ட் முழுமையா, இந்திய கம்யூனிஸ்ட் முழுமையா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முழுமையா, என்ன இப்படி எல்லாமே எங்கள் கூட இருக்கிற கட்சி எல்லாம் முழுமையாக தானே இருக்கோம். எங்களுக்கு என்ன பலவீனம்? ஆட்சியில் ஒரு பெரிய தவறு நடந்துச்சு, அதனால் பொதுமக்கள்லாம் குதிச்சு போயிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது ரைட், ஒரு ஆளுங்கட்சிக்கு பின்னடைவு அல்லது ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2021 26 நாங்கள் இன்னும் பலமாக இருக்கோம். அதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவங்க வந்து வெளியே சொல்லாட்டாலும் மனதிற்குள் இந்த 5 ஆண்டு காலத்தில், கொரோனா காலத்திலிருந்து தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு இருக்கிறதல்லவா, அதற்கு சமமாக இன்னொரு தலைவனை தமிழ்நாடு ஈடுகட்ட முடியாது. எனவே உழைக்கிற தலைவனுக்கு என்றைக்கும் மக்கள் உயர்வு தான் தருவார்கள். 2026 மீண்டும் தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 தான் ஆட்சிக்கு வரும். சரி, பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் 4th எஸ்டேட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.